உலகெங்கும் வாழும் தமிழர்களுக்கு எனது அன்பான காலை வணக்கங்கள். அடுத்தவர்களுக்கு உதவி செய்யுங்க, தர்மம் செய்யுங்க, பொருள் கொடுத்து உதவுங்க, அது பெரிய அறம், இப்படியெல்லாம் சொல்லப்படுகிறது இல்லையா? அடுத்தவங்களுக்கு ஏன் உதவணும், ஏன் தர்மம் செய்யணும்ன்றதுக்கு ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருப்பீங்க. தர்மம் தலை காக்கும் சொல்லுவோம். அதாவது என்னன்னா, ஒருவனுக்கு நீ செய்த உதவி நீ துன்பத்தில் இருக்கும்போது உனக்கு மற்றொருத்தர் மூலமாக வரும்னு இதுக்கு பொருள். தர்மம் தலை காக்கும். தமிழ்ல வேற ஒரு பழமொழி நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வளரும். இதெல்லாம் பழமொழிகள். என்ன சொல்ல வர்றாங்கன்னா, நீ தர்மம் செய்ப்பா, நீ தர்மம் செய்தா உனக்கு பயன் உண்டு. ஒரு குறள்ல வள்ளுவனே எழுதுறா, நீ உன்னுடைய பொருளை சேர்த்து வைக்கக்கூடிய இடம் எது தெரியுமா? மிகப்பெரிய நல்ல பேங்க், வங்கி எது தெரியுமா? பசித்த ஏழையினுடைய வயிறுன்னு எழுதுறான். அப்ப பேங்க் அதுதான் போட்டு வைக்கிற பொருள் இடம்னா எப்ப வேணா வரும் நமக்கு திருப்பி. தர்மம் தலை காக்கும்னு சொன்னது. அப்புறம் இன்னொன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த பிறவில நீ தர்மம் செய்தா அடுத்த பிறவில நீ நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவார்கள். ஒருவன் இந்த பிறவில ரொம்ப நல்லா இருக்கிறான்னா அவன் போன பிறவில புண்ணியம் செய்திருக்கிறான். இதெல்லாம் பேச்சு வழக்குல நம்ம கேட்கக்கூடிய கருத்துக்கள் தானே. அதான் இந்த ரொம்ப குறும்பு பிடிச்ச பள்ளி மாணவன் ஒரு எறும்பை பிடிச்சி அதை கை காலெல்லாம் நசுக்கிட்டு இருந்தானா. அப்போ ஆசிரியர் அவனை சொல்றது, எப்பா இப்படிலாம் பண்ணக்கூடாது, தப்பு. இப்ப நீ நல்ல விஷயங்கள் பண்ணாதான் அடுத்த பிறவில உனக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். இப்ப நீ இந்த எறும்புக்கு இவ்வளவு துன்பப்படுத்தினா அடுத்த பிறவில நீ எறும்பா பிறப்ப, அந்த எறும்பு நீவா பிறந்து ஒன்னும் துன்புறுத்தும். அந்த பையன் புத்திசாலித்தனமா சொன்னான், இல்ல சார் அப்படிலாம் இல்ல, போன பிறவில தான் நான் எறும்பா இருந்தேன், இப்ப இந்த எறும்பு நான் மாதிரி இருந்து என்ன பண்ண தொல்லைக்கு தான் நான் இப்ப துன்பம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இது வேடிக்கையா குறும்பா பள்ளி மாணவர்கள் சொன்னதா சொல்லுவாங்க. பொருள் என்னன்னா, நீ அடுத்தவர்களுக்கு நல்லது செய்தால் உனக்கு பின்னால நல்லது நடக்கும். நீங்க மகாபாரதத்துல கர்ணனோட கதையில கேள்விப்பட்டிருக்கீங்களா? கர்ணன் மேல அம்பு பாஞ்சிரும், ஆனா உயிர் போகாது. அந்த கதை இன்னும் எப்படி போகும்னா, அர்ஜுனன் எய்யக்கூடிய அம்புலாம் மாலை மாதிரி அவன் கழுத்துல விழுதான். அது என்னன்னா, கண்ணன் சொல்வாரு, தர்மம் அவன் தலையை காக்கிறது, தர்ம தேவதை காக்கிறாள். அந்த கதையினாலதான் அப்புறம் கண்ணன் இறங்கி வந்து தர்மம் செய்த புண்ணியத்தை எல்லாம் கர்ணன் கிட்ட வாங்கி கொண்டது பின்னால் கர்ணன் கொல்லப்பட்டான். இப்ப இவ்வளவு நேரம் நம்ம பார்த்ததோட பொருள் என்னங்க? தர்மம் செய், நல்லது செய், அடுத்தவர்களுக்கு உதவி செய்தால் உனக்கு அது பயனுடையதாக இருக்கும். இதானுங்கள கருத்து. ஆனா நம்முடைய புறநானூறுன்ற பழைய தமிழ் இலக்கியம் கொஞ்சம் வேற மாதிரி சொல்லுது. முடமோசியார்னு ஒரு புலவர். அந்த புலவர் ஒரு அரசனை பத்தி ஒரு கருத்து சொல்றார். அந்த அரசன் பேர் ஆய் அண்டிரன் அப்படின்னு பேர். அவர் என்ன சொல்றார், இந்த ஆய் அண்டிரன் இருக்கான் பாருங்க, அரசன் வந்து எல்லாருக்கும் உதவுறான். அவங்கிட்ட யாரு என்ன பொருள் தேடிக்கொண்டு போனாலும் இல்லைன்னு சொல்லுவதே கிடையாது, அவ்வளவு உதவி பண்றான். அதுக்கு என்ன காரணம்? இப்ப இவ்வளவு நேரம் நம்ம பார்த்த பாருங்க, நீ அடுத்தவங்களுக்கு தர்மம் செய்தால் உனக்கு நல்லது நடக்கும், இல்ல அடுத்த பிறவில உனக்கு நல்லது நடக்கும், இல்ல உன் பிள்ளைங்க எல்லாம் நல்லா இருப்பாங்க. இது கருத்து. இந்த ஆயின்ற அரசன் இருக்கானே, இவன் எதற்கு இப்படி தர்மம் செய்யறான்றதுக்கு இந்த முடமோசியான்ற புலவர் எழுதுறார். அந்த வார்த்தை பாருங்க, இம்மைக்கு செய்தது, இம்மைனா இந்த பிறவி, இம்மைக்கு செய்தது மறுமைக்கு ஆம். மறுமைனா மறுபிறவி. இப்ப இம்மைக்கு செய்தது மறுமைக்கு ஆம் அப்படின்னா, இந்த பிறவில நம்ம செய்யற புண்ணியம் மறுபிறவியில நமக்கு நல்லதா வாய்க்கும். இதான பொருள். முதல் வரி அவர் என்ன சொல்றார், இம்மைக்கு செய்தது மறுமைக்கு ஆம் என்னும் அறவிலை வணிகன் ஆய் அல்லன். இது வந்து ஒரு அறவிலை வணிகம்னு தமிழ் சொல்லுதுங்க. நான் நல்லது செய்தா எனக்கு நல்லது நடக்கும்ன்ற நினைப்புல நீ செய்தா அது கூட ஒரு வியாபாரம் தான்டா.
ஆனா என்ன, ஒரு அறத்தை வைத்து நீ செய்யக்கூடிய வியாபாரம். இம்மைக்கு செய்தது மறுமைக்கு ஆம் எனும் அறவிலை வணிகன் ஆய் அல்லன். நீ உதவி செய்யணும்னா உதவி செய்யணுமே தவிர, நான் இன்னைக்கு நல்லது செய்தா எனக்கு நல்லது நடக்கும்னு செய்வது கூட ஒரு வகையான வணிகம்னு சொல்லக்கூடிய இந்த பாட்டு தொடர்ந்து செய்து, அப்ப அந்த ஆய் என்கிற அரசன் எதற்காக உதவி செய்கிறான்? எல்லாருக்கும் உதவி பண்றானே, வரவர்களுக்கெல்லாம் அவன் பணம் உதவி பண்றான், தர்மம் செய்யறான். அப்ப அவன் ஏன் தர்மம் செய்யறான்? எதற்காக செய்கிறான்னா, பிறரும் சான்றோரும் சென்ற நெறி என. பெரியவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க, கஷ்டப்படுறவங்களுக்கு உதவு. யாராவது உதவி என்று கேட்டால் அவர்களுக்குரிய சிரமத்தை போக்கு. ஒருவன் கையில் இருக்கக்கூடிய பணம் நம்மளையே சுவைப்பதற்கு அல்ல, அடுத்தவர்களுக்கு உதவுவதுன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க பாருங்க. பிறரும் சான்றோரும் சொன்ன நெறி ஆங்கு பட்டன்று ஆய் கைவண்ணமே. அதாவது இருக்கிறவர்கள் கொடுக்கிறார்கள்ப்பா, இல்லாதவர்களுக்கு இருப்பவர்கள் கொடுப்பது என்பது ஒரு நெறி. நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய சான்றோர்கள் எல்லோரும் சொன்ன வழி அது. அப்போ என்னிடம் இருக்கிறது, எதிரில் இருக்கிறவர்களுக்கு இல்லை, நான் கொடுக்கிறேன், அதோடு அது முடிந்து விட வேண்டுமே தவிர, நான் இப்படி கொடுத்தால் எனக்கு மறுபடியும் கிடைக்கும், இந்த பிறவியில் நான் செய்தால் அடுத்த பிறவியில் எனக்கு கிடைக்கும், நான் செய்யக்கூடிய தர்மம் என்னுடைய தலையை காக்கிறது என்கிற சிந்தனையோடு ஒருவன் செய்தால் அது கூட ஒரு வணிகம்தான் என்று நம்முடைய தமிழ் இலக்கியம் பேசுகிறது. என்ன ஒண்ணு, மத்த மாதிரி லாபத்துக்கு செய்யற வியாபாரம் இல்லையே தவிர அறவிலை வணிகம். அப்ப நம்ம தமிழ் இலக்கியம் என்ன சொல்லுகிறது? உதவி செய்யினால் உதவி செய், கையில பணம் இருக்கா உதவு, தேவைப்படுகிறவர்களுக்காக கொடுத்து மகிழ். அதை விட்டு எனக்கு பின்னால எதிர்காலத்தில் இது நல்லதா பயன்படும், அடுத்த பிறவில பயன்படும்னு சொல்லி செய்யாதப்பா. செய்தால் அது கூட ஒரு வியாபாரம் ஆயிரும், அறவிலை வணிகன் என்று நீ அழைக்கப்படுவா என்று நம்முடைய பழைய தமிழ் இலக்கியமான புறநானூறு ஒரு வித்தியாசமான கருத்தை சொல்லுகிறது.